இப்போ மனிதர்களுக்கு அதிகப்படியாக இன்னைக்கு இந்த காற்று ஏர் பொல்யூஷன்னால டயபெட்டிக்கே இன்னைக்கு ஏற்படுது அப்படின்றத இன்னைக்கு பெரிய டயபெட்டிக் வல்லுநர்கள் கூட அவங்களுடைய ரிசர்ச்சில் வந்து கொடுத்துக்கிறாங்க. இன்ஹேல் எக்ஸ்ஹேல் பண்ணுறதை வச்சு தான் உன்னுடைய லைஃப் வந்து நீ 100 வயசு வரைக்கும் வாழ போறியா, 80 வயசு வரைக்கும் வாழ போறியா, 180 வயசு வரைக்கும் வாழ போறியான்றது. அது மாதிரி நீங்கள் வேக வேகமாக வாங்கி வேக வேகமாக விட்டீங்கன்னா உங்களுடைய லைஃப் குறையும். அதில் குறிப்பாக கிரீன் கலர் வந்து உங்களுக்கு வந்து வந்திருக்குது, அந்த கிரீன் கலர் அளவில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா உங்களுடைய லங்ஸோட கெப்பாசிட்டி சூப்பராக இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் பயப்படவே தேவையில்லை அப்படின்னு அர்த்தம். நீங்கள் வந்து இன்ஹேலர்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா நீங்கள் முறையான ஒரு நபர்கிட்ட, ஒரு யோகா டீச்சர்கிட்ட, நேச்சுரோபதி டாக்டர்கிட்ட நீங்கள் போயிட்டு முறையாக வந்து நீங்கள் வந்து அந்த ஹெல்த் கபே சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்தியாவில் நிறைய பொல்யூஷன், அதாவது ஏர் பொல்யூஷன் வந்து இன்னைக்கு வந்து ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. இந்த ஏர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இன்னைக்கு சமீபமாக கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம், டெல்லியில் ஒரு நாள் விடுமுறையே விட்டாங்க. வாகனங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக வெளியில் போவதற்கு தடை அப்படின்னே விட்டாங்க. அப்போ இந்த வாகனங்கள் அதிகமாக இன்னைக்கு பெருக பெருக இது காற்றுல அதிகப்படியான மாசுகளை உண்டு பண்ணக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு அப்படின்றது இன்னைக்கு அனைவரும் அறிந்த ஒரு விஷயமா இருக்கு. காற்றின் மாசு கெட்டு போக அது அங்க வாழக்கூடிய உயிரினங்கள் எல்லாத்தையும் இன்னைக்கு நோய்களுக்குள்ள உட்படுவதாக இன்னைக்கு வந்து சயின்ஸ் சொல்லுது. இதுதான் ரியாலிட்டி. இப்போ மனிதர்களுக்கு அதிகப்படியா இன்னைக்கு இந்த காற்று ஏர் பொல்யூஷன்னால டயபெட்டிக்கே இன்னைக்கு ஏற்படுது அப்படின்றத இன்னைக்கு பெரிய டயபெட்டிக் வல்லுநர்கள் கூட அவங்களுடைய ரிசர்ச்ல வந்து கொடுத்துக்கிறாங்க. அப்ப ஏர் பொல்யூஷன் அப்படின்றதுனால சர்க்கரை நோய் வருமா அப்படின்னா வருவதற்கு சாத்தியம் அதிகமா இருக்குன்றது தான் இன்னைக்கு நிறைய வல்லுநர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாம உங்களுடைய லங்ஸ்ல இதனால வந்து பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமா பலவீனங்கள் ஏற்பட்டு நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நிறைய பேர் ஆஸ்துமா கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல மாறக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா சென்னை, கோயம்புத்தூர், திருப்பூர் இப்படி போன்ற ரொம்ப நெருக்கடியாக இருக்கக்கூடிய சிட்டிஸ், நிறைய தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய சிட்டிஸ், இது எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஏர் பொல்யூஷன் அதிகமாகிறதுனால அங்கே நோயாளிகளுடைய சதவிகிதம் அதிகமாகிக்கிட்டு இருக்குது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது. அந்த வகையில் நம்ம இந்த ஏர் பொல்யூஷன்ல இருந்து நாம எப்படி தப்பிச்சுக்கலாம், நம்மளுடைய நுரையீரலை எப்படி பாதுகாத்துக்கலாம், நுரையீரலோட கெப்பாசிட்டி எனக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கிட்டு இதில் இருந்து நம்ம வந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு வழியை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பொதுவாக நுரையீரலுக்குன்னு சொல்லி ஒரு கெப்பாசிட்டி இருக்குதுங்க. நுரையீரலில் நமக்கு 3 அறைகள் இருக்குது. நீங்கள் சுவாசிக்கக்கூடிய காற்று 3 அறைகளுக்கும் உள்ள போய் அப்படி வெளியில் வர்றது தான் ஒரு சரியான விஷயம். ஆனால் இன்னைக்கு நம்ம வேக வேகமாக காற்று விட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ வேக வேகமாக காற்றை விடும் பொழுது அது முதல் அறையோட திரும்புது அப்படின்றது தான் விஷயம். உங்கள் வீட்டில் ஒரு 3 அறைகள் உள்ள ஒரு வீடாக நீங்கள் வச்சிருக்கிறீங்க. நீங்கள் ஆனால் முதல் அறையில் மட்டுமே, அதாவது ஹாலில் மட்டுமே தான் நீங்கள் போகிறீங்க, உட்காடுறீங்க, சாப்பிட்றீங்க, டிவி பார்க்குறீங்க, தூங்குறீங்க, திரும்ப வெளியே வந்துடுறீங்க. 2 அறையை பல நாட்களாக, பல மாதங்களாக, பல வருடங்களாக நீங்கள் பயன்படுத்தலைன்னா அந்த அறைகள் என்னவாகும் அப்படின்றத நீங்கள் கற்பனையில் பாருங்கள். நூலாம்படை பிடிச்சி போய் எல்லாம் வந்து தூசி துப்பட்டையும் ஆகி சிவத்தில் கரையான் அரிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். ஃபுல்லாக ஜன்னல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிற ஒரு ரூமுக்குள்ளேயே, கதவுகளெல்லாம் அடைச்சி வச்சிருக்கக்கூடிய ஒரு ரூமுக்குள்ளேயே, ஸ்க்ரீன்லாம் போட்டிருக்கக்கூடிய ஒரு ரூமுக்குள்ளேயே, நீங்கள் புழங்காத ரூமுக்குள்ளே கூட எவ்வளவு தூசி வருது அப்படின்றத நீங்கள் ஒரு மாதம் கழித்து அந்த ரூமை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரிய வரும் இவ்வளவு தூசியும் எப்படி வந்துச்சு அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு தூசியிலேயே நம்ம வந்து வெளியில் நடமாடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றதும் உங்களால் புரிஞ்சுக்க முடியும். அப்போ இவ்வளவு ஏர் பொல்யூஷன் இருக்கக்கூடிய இந்த சிட்டிஸ்குள்ள நீங்கள் வெளியில் போயிட்டு வர்றது அப்படின்றதே, இயற்கையான உணவுகள் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் சுவாசிக்கக்கூடிய காற்று உங்களுக்கு சுத்தமான காற்று இல்லைன்னா அது பல நோய்களை வர வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இன்னைக்கு வந்து மாறிக்கிட்டு இருக்குது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாகும். ஆமாம், நம்ம பொதுவாக நம்மளுடைய பழங்காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க, உன்னுடைய லைஃப் அப்படின்றது, அதனுடைய வாழ்நாள் அப்படின்றதே நீ சுவாசிக்கக்கூடிய காற்று தான். அதை வந்து ஒரு கவுண்டிங்கில் சொல்லுவாங்க. அப்போ நீ வந்து ஒரு நாளைக்கு இத்தனை முறை வந்து சுவாசத்தை இன்ஹேல் எக்ஸ்ஹேல் பண்ணுற, அப்போ வந்து உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் எவ்வளவு தடவை நீ வந்து இன்ஹேல் எக்ஸ்ஹேல் பண்ணுறதை வச்சு தான் உன்னுடைய லைஃப் வந்து நீ 100 வயசு வரைக்கும் வாழ போறியா, 80 வயசு வரைக்கும் வாழ போறியா, 180 வயசு வரைக்கும் வாழ போறியான்றதே இருக்குதுன்றதை சொல்லுவாங்க.
மூச்சு காற்று தான் ரொம்ப முக்கியம்பாங்க. அதனால நிதானமாக உள்வாங்கி நிதானமாக வெளியில் விடு அப்படின்பாங்க. ஆமாம், ஏன்னா நீங்கள் வேக வேகமாக மூச்சு வாங்குறீங்க, வேக வேகமாக மூச்சு விடுறீங்க அப்படின்றது தான் உண்மை. அப்போ வேக வேகமாக மூச்சு வாங்கி வேக வேகமாக மூச்சுகளை விடக்கூடிய சில உயிரினங்கள், அதாவது டாகு, நாய் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது வேக வேகமாக இளைக்கும் அப்படின்னு வேக வேகமாக வாங்கி வேக வேகமாக விடுற மாதிரி. அப்போ அதோட லைஃப் வந்து கம்மி. அது மாதிரி நீங்கள் வேக வேகமாக வாங்கி வேக வேகமாக விட்டீங்கன்னா உங்களுடைய லைஃப் குறையும். நிதானமாக மூச்சு உள்ளே வாங்கி நிதானமாக வெளியே விடணும் அப்படின்றது நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன ஒரு விஷயம். ஆனால் இன்றைக்கி நீங்கள் வெளியில் போகக்கூடிய அந்த பொல்யூஷன் இதில் இந்த நுரையீரலுக்குள்ள தூசியோட ஒரு காற்று உள்ளே போகுதுன்னா நுரையீரல் உடனே அதை வெளியில் அனுப்புறதுக்கு தான் அதை முயற்சி பண்ணும். நீங்கள் நிதானமாக மூச்சு உள்வாங்கி வெளிவிடுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணால் கூட உங்களுடைய நுரையீரல் தன்னைத்தானே பாதுகாத்துக்கிறதுக்காக அது வேக வேகமாக வெளியில் தள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை பண்ணும் அப்படின்றது தான் இயற்கை. அதனால தான் ஒரு நார்மல் பர்சன்ஸு கூட அங்கே ஏதாவது ஒரு ஃபயர் வருது, அந்த இடத்துல புகை வந்துருச்சு, புகை மண்டலங்கள் வந்துருச்சுன்னா நீங்கள் பாருங்கள், அந்த சமயத்தில் உங்களுக்கு மூச்சு அடைக்கும். மூச்சை உள்ளேயே கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு மூச்சு அடைக்கும், மூக்கை பொத்துவோம், அப்புறம் திரும்ப வெளியில் வர்றதும் அப்பா அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக வெளியே தள்ளும். கரெக்டுங்களா? நுரையீரலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தன்மைகள் இருக்குது. அதாவது உடல் தன்னைத்தானே பாதுகாத்துக்கக்கூடிய தன்மையினால உள்ள விடுறதையே அதை கட் பண்ண வைக்கும், வெளியில் தட்டுறதை வேகமாக தள்ளும். இதுதான் விஷயம். அப்போ வேக வேகமாக மூச்சு வாங்கி விடக்கூடிய ஒரு சூழலும், இந்த தூசு உள்ள தங்குச்சுன்னா அதை வெளியேற்றுறதுக்கு சிரமப்படக்கூடிய சூழலும் எனக்கு ஏற்பட்டு அது நோய்களாக மாறுது. அந்த வகையில் உங்களுடைய அந்த லங்ஸோட கெப்பாசிட்டி இப்போ நமக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்க்க முடியும் சில உபகரணங்கள் மூலமாக. இப்போ நம்ம டயபெட்டிக், உங்களுக்கு சர்க்கரை நோய் எவ்வளோ இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. அதுபோல் பிபி மீட்டர் இருக்குது. உங்களுக்கு பிபி ரத்த அளவு உங்களுக்கு ரத்த அழுத்தம் கூட இருக்குதா கம்மியாக இருக்குதான்னு சொல்லி நீங்களே வீட்டில் செக் பண்ணிக்க முடியும். பிபி மீட்டர் இருக்குது. நிறைய வீடுகளில் இன்னைக்கு இந்த பிபி மீட்டரும் சுகர் மீட்டரும் வீட்டில் தங்கிருச்சு. ஏன்னா ஹாஸ்பிட்டலில் போய் தான் செக் பண்ணோம் பிபியை, ஹாஸ்பிட்டலில் போய் தான் செக் பண்ணோம் சுகரை. ஆனால் இன்னைக்கு வீட்டிலேயே எந்த நேரமும் செக் பண்ணி பார்த்துக்கலான்ற அளவுக்கு நம்ம இன்னைக்கு அந்த உபகரணத்தை வாங்கி வச்சு நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் உங்களுடைய நுரையீரலோட கெப்பாசிட்டியும் எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல பலமாக இருக்குது அப்படின்றத நீங்கள் ஒரு உபகரணம் மூலமாக நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். அதுவும் நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சு செக் பண்ணக்கூடிய ஒரு உபகரணம் தான். அந்த என்ன உபகரணம் அப்படின்றத சொல்கிறேன் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா பீக் ஃப்ளோ மீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆமாம், PEAK பீக் ஃப்ளோ மீட்டர் அப்படின்பாங்க. உங்களுடைய லங்ஸோட கெப்பாசிட்டியை அளக்கக்கூடிய மீட்டர். இன்றைக்கும் நீங்கள் லங்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே உள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த லங்ஸ் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்றத அவங்க செக் பண்ணுவாங்க. இது நீங்கள் தாராளமாக வீட்டில் வாங்கி வச்சு பயன்படுத்தக்கூடிய ஒரு உபகரணம் தான். அது பயன்படுத்திக்க முடியும். இன்றைக்கி எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் இது கிடைக்கும். இது நிறைய அனலாக் டைப்பில் இருக்குது. அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸாக நீங்கள் டிஜிட்டல் மீட்டர் மாதிரி பார்த்துக்க முடியும். உங்களுடைய மொபைலில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் மூலமாக கனெக்ட் பண்ணி அதை டைரெக்டாக மொபைலுக்கும் கொண்டு வந்துக்கலாம். அதை நீங்கள் டாக்குமெண்ட் மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அப்படின்ற விஷயங்கள்லாம் இன்றைக்கி அதுக்குள்ளேயும் அந்த டெக்னாலஜி வந்துருச்சு. ஆமாம். அப்போ உங்களுடைய லங்ஸோட கெப்பாசிட்டியை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு அதை பயன்படுத்திக்கலாமா? தாராளமாக பயன்படுத்திக்கலாங்க. இது பெட்டர். அப்போ பொதுவாக ஒரு ஹார்ட் அட்டாக் வருது, ஒரு திடீர்னு நைட்டு மூச்சு வாங்கி ஆஸ்துமா கம்ப்ளைண்ட் ரொம்ப ஹெவி ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் கொஞ்சம் முன்கூட்டியே உங்களுடைய லங்ஸோட கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு நீங்கள் சொல்யூஷன் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் வராமல் கூட உங்களால் தடுக்க முடியும் அப்படின்றது தான் இதில் ஒரு நிதர்சனமான உண்மை. அதற்காக தான் இந்த பதிவில் அந்த மீட்டரை உங்களுக்கு சொல்கிறேன், பயன்படுத்தி பாருங்கள். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த பீக் ஃப்ளோ மீட்டரில் நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா கொஞ்சம் நல்ல பார்த்தீங்கன்னா மூச்சை இன்ஹேல் பண்ணிக்கங்க. எவ்வளோ விலைக்கு இன்ஹேல் பண்ண முடியுமோ அதை இன்ஹேல் பண்ணிக்கிட்டு திரும்ப உடனே பார்த்தீங்கன்னா வெளியே விட்டுறக்கூடாது. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த மீட்டரை வச்சு வாய் வழியாக ஊதணும். நல்லா அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படி ஃபோர்ஸாக ஊதுனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதில் உங்களுடைய அந்த மீட்டரில் ரேஷியோ காமிக்கும். அனலாக் மீட்டரில் சில கலர்ஸோடையே அந்த கலருக்கு நேரம் நிற்கும். அதில் குறிப்பாக க்ரீன் கலர் உங்களுக்கு வந்திருக்குது, அந்த க்ரீன் கலர் அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா உங்களுடைய லங்ஸோட கெப்பாசிட்டி சூப்பராக இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் பயப்படவே தேவையில்லை அப்படின்னு அர்த்தம். ஏன்னா கிட்டத்தட்ட 80 to 100% உங்களுக்கு லங்ஸோட கெப்பாசிட்டி நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். உங்களுடைய 3 அறைகளும் ஏர் ஃப்ளோ நல்லா போயிட்டு வருதுன்னு அர்த்தம். லங்ஸ் நல்லா
செயல்படுன்னு அர்த்தம். அதுவே வந்து எல்லோ கலர் சிக்னல் இருக்குது, எல்லோ கலர் சிக்னல் வரைக்கும் உங்களுடைய ஏர் ஃப்ளோ இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா கொஞ்சம் கவனிக்கணும் அப்படின்னு அர்த்தம். அதாவது கிட்டத்தட்ட 50% ஒரு 70% வரைக்கும் உங்களுடைய லங்ஸ் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா எபோவ் 50 இருக்குதுனாலே நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அதுக்கு திரும்ப ஈஸியான சில ரெமடிஸ்லாம் இருக்குது, அதாவது சில மூச்சு பயிற்சிகள்லாம் இருக்குது. அதன் மூலமாக திரும்ப உங்களுடைய லங்ஸோட கெப்பாசிட்டியை அதிகப்படுத்திக்க முடியும். அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து வரக்கூடிய ரெட் சிக்னல், அந்த ரெட் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்திருக்கும். அங்கே தான் நீங்கள் வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்றது அர்த்தம். ஏன்னா அவங்க கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா பஃப் இன்ஹேலர் எடுக்கக்கூடிய நபர்களாக தான் நிச்சயமாக இருப்பாங்க. அவங்களுக்கு பிலோ 50 இருக்குது அப்படின்னு அர்த்தம். அவங்களுடைய லங்ஸ் கெப்பாசிட்டி பிலோ 50 இருக்குது அப்படின்னு அர்த்தம். பிலோ 50 இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நீங்கள் நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லங்ஸுக்காக நீங்கள் அக்கறை எடுக்கணும் அப்படின்றது மிக முக்கியமான விஷயம். நிறைய பொல்யூஷன் இருக்கிற ஏரியாவில் அவசியம் நீங்கள் மாஸ்கோட தான் வந்து போய் ஆகணும். அதுக்கப்புறம் நல்ல ஏர் ஃப்ளோ நல்லா இருக்குது, நல்ல ஒரு சுத்தமான காற்று இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நல்ல நீங்கள் மாஸ்கெல்லாம் இல்லாமல் இன்ஹேல் நிறைய நீங்கள் வந்து சேவ் பண்ணி உள்ளுக்குள்ளே நல்ல ஆக்சிஜனை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணும். அப்படி நல்லா ஃபுல்லாக வந்து ஃபுல் இன்ஹேல் வந்து பண்ணிக்கணும். அந்த சமயத்தில் சில மூச்சு பயிற்சியெல்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப பெட்டர். ஆனால் தொடர்ந்து அந்த மூச்சு பயிற்சியை பண்ணப்படும் பொழுது உங்களுடைய அந்த ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து எல்லோவுக்கும் க்ரீனுக்கும் மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த மீட்டரை பயன்படுத்தி உங்களுடைய லங்ஸோட கெப்பாசிட்டி என்ன இருக்குதுன்றதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. பட் உங்களுடைய லங்ஸோட கெப்பாசிட்டி கிரீன்ல இருக்குதுன்னா சூப்பர் தான், உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். அதுவே வந்து பாத்தீங்கன்னா எல்லோவில் இருக்குது, ரெட்ல இருக்குது அப்படின்னா நீங்க பயப்பட தேவையில்லை. ஈஸியான சில டிப்ஸ் சொல்றேன், பயன்படுத்தி பாருங்க. நீங்க உங்களுடைய இன்ஹேலர் யூஸ் பண்றீங்கன்னா அந்த இன்ஹேலர்ல இருந்து நீங்க வெளிவர முடியும். அதுக்கப்புறம் உங்களுடைய அந்த லங்ஸ்ல இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி அந்த 3 அறை வரைக்கும் நல்ல காத்து உள்ள போயிட்டு வந்து இதன் மூலமாக உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களுக்கும் ஆக்சிஜன் ஃப்ளோ நல்லா கிடைக்கும், சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும், எப்பொழுதும் நல்லா எனர்ஜியாக இருக்க முடியும். அது முகத்திலேயே உங்கள் முகத்திலேயே அதை வந்து பார்க்க முடியும். அதுக்கு என்னங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ரொம்ப ஈஸியான ஒரு டெக்னிக் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா பிராணாயாம பயிற்சி தான். பிராணாயாம பயிற்சின்றதை நீங்கள் நிச்சயமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏற்கனவே ஒரு பதிவில் கூட நம்ம பிராணாயாமத்தை ரொம்ப டீட்டெயிலாகவே கூட கொடுத்துருக்குறோம், அதையும் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பிராணாயாம பயிற்சி உங்களுக்கு நியர்பை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது யோகா சென்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த யோகா சென்டர்ஸ் போனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த பிராணாயாம பயிற்சியை உங்களுக்கு முறையாக கற்றுக் கொடுப்பாங்க. ஏன்னா நீங்கள் வந்து இன்ஹேலர்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா நீங்கள் முறையான ஒரு நபர்கிட்ட, ஒரு யோகா டீச்சர்கிட்ட, நேச்சுரோபதி டாக்டர்கிட்ட நீங்கள் போயிட்டு முறையாக வந்து நீங்கள் வந்து அந்த இன்ஹேல் எக்ஸ்ஹேல் பண்ணக்கூடிய முறையை கற்றுக்குங்க. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்த உடனே நாடி சுத்தி பயிற்சி உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, அதாவது இன்ஹேல் எக்ஸேல் பயிற்சி உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க கபாலபதி, பஸ்திரிகா அந்த மாதிரிலாம் சில பயிற்சிகள் கொடுப்பாங்க. ஏன்னா எப்பவுமே நம்ம முதல்ல ரூமை ஃபுல்லாக சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதை அழகுபடுத்தக்கூடிய ஒரு வேலையை பண்ணணும். பாத்திரத்தை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சாப்பிட்றோம் இல்லைங்களா? அது மாதிரி நுரையீரலை முதல்ல சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை பண்ணுவாங்க கபாலபதி, பஸ்திரிகா மூலமாக. அதுக்கப்புறம் உங்களுக்கு நாடி சுத்தி பயிற்சின்னு கொடுப்பாங்க. இதை கன்சிஸ்டன்சியை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு வேளை அந்த ஒரே நேரத்தில் நீங்கள் வந்து பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா நிச்சயமாக உங்களுடைய லங்ஸோட கெப்பாசிட்டி சூப்பராக கூடுங்க. ஆமாம், இதில் பொதுவாக காலையில் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த நேரத்தில் உங்களுக்கு காற்று சுத்தமாக இருக்கும். நீங்கள் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் 2 வீலர் 4 வீலர் நிறைய ஃபேக்ட்ரியிலேருந்து வரக்கூடிய இதில் எல்லாத்தையும் ஏர் பொல்யூஷன் நடந்திருக்குல்ல. நீங்கள் பாருங்கள், இந்த பிரபஞ்சம் நைட்டு ஃபுல்லாக சுத்தப்படுத்தி அதிகாலை 3 மணிலேருந்து காற்றை சுத்தமான காற்றாக கொடுத்துருது. நீங்கள் பாருங்கள், ஒரு 4:30 5 o'clockலாம் எந்திரிச்சு பாருங்களேன், அப்போ வரக்கூடிய காற்று நம்மளுடைய ஸ்கின்ல படும் பொழுதே இது ரொம்பவும் நல்ல சுத்தமான காத்து அப்படின்றத நம்ம உடம்பு சொல்லும். சுவாசிக்கிறதுலாம் அப்புறம் நம்ம ஸ்கின்ல படும் பொழுதே சொல்லும், ஆகா எவ்வளவு பியூரிஃபையா இந்த ஏர் வருது அப்படின்ற அளவுக்கு வந்து உங்களால் ஃபீல் ஆகும். அந்த சமயத்தில் நீங்கள் நல்ல இன்ஹேல் பண்ணிக்கிங்க, பெட்டர். அப்போ அந்த அதிகாலை நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு பிராணாயாம பயிற்சி பண்ணினீங்க அப்படின்னா உங்களுடைய லங்ஸோட கெப்பாசிட்டி சூப்பராக கூடுங்க. நான் வந்து உணவு விஷயத்துலையோ மருந்துகள்லையோ ஏதாவது எடுத்துக்கணும்னா நான் என்ன பண்ணணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு உங்களுக்கு லங்ஸுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நமக்கு கருப்பு கொடிமுந்திரி, கருப்பு திராட்சை, அது பன்னீர் திராட்சைன்னு சொல்லுவோம். இந்த பன்னீர் திராட்சை ஜூஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த பன்னீர் திராட்சை ஜூஸை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய லங்ஸோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஒன்று. அதே போல் வந்து நீங்கள் மருந்துகளில் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஆடாதொடை மணப்பாகு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆடாதொடை சிரப் வடிவத்தில் கிடைக்கும், ஆடாதொடை பவுடர் வடிவத்தில் கிடைக்கும். ஆடாதொடைய நீங்கள் தினந்தோறும் நீங்கள் வந்து பவுடர் வடிவம்னா ஒரு ஸ்பூனு, சிரப் வடிவம்னா ஒரு 30 ml
வரைக்கும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், பெட்டர். அதே போல் மணப்பாகு அப்படின்னு சொல்லி கிடைக்கும், அது கொஞ்சம் கட்டியாக இருக்கும், அதுவும் சிறப்பு வடிவம் மாதிரி தான் இருக்கும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 ml உங்களுக்கு போதும். 30 ml எடுத்தால் கூட தப்பே இல்லை. ஆனால் காலையில் ஒரு 10 ml, ஈவினிங் ஒரு 10 ml நீங்கள் எடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா லங்ஸுக்கு நீங்கள் இன்ஹேலர் பயன்படுத்தி கொடுக்கக்கூடிய நபர்னா படிப்படியாக அதிலிருந்து வெளிவருவதற்கு உங்களுக்கு அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். மூச்சு பயிற்சிக்கும் ஆடாதுடை மனப்பாகும் உங்களுடைய நுரையீரலை பாதுகாத்து நுரையீரலோட கெப்பாசிட்டியை கூட்டி ஆரோக்கியமடைய செய்யும். வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.